அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது ஷம்ஷுதீன். என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்து பாலிசீமியா அப்படின்ற ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதி என்ன பண்ண? அது மாசம் பிளட் ஏத்துறோம். மாசம் பிளட் ஏத்துறோம். சரி. ரெண்டாவது குழந்தைக்கு அந்த வியாதி இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்றாங்க டாக்டர். சரி. இப்போ அவங்க வைஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த இதுல வந்து இந்த சிச்சுவேஷன்ல அவர் வந்து அபார்ஷன் பண்ணிக்கலாமா? ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு வியாதி இருக்கிறது. அந்த வியாதிக்கு வந்து அது ஒரு ஆபத்தான ஒரு வியாதியா சொல்றாங்க. இரண்டாவது குழந்தைக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து கருவை கலைத்து விடலாமா? வயிற்றுல ஒரு குழந்தை உருவாயிடுச்சு, அது கூட அப்படித்தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வந்து அந்த கருவை என்ன செய்யலாம், கலைச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கருவை கலைக்கிறத பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதுக்குரிய சட்டத்தை நீங்க விளங்கிக்கணும். கருக்கலைப்புங்கிறது செய்யலாமா, எது வரைக்கும் செய்யலாம், எப்ப செய்யலாம் என்பதற்கு உரிய விதிமுறைகள் இருக்கிறது. முதல்ல வந்து இந்த கருக்கலைப்பு கூடாதுன்னு நம்ம சொல்றோம்ல, கூடாது, மார்க்கத்தில் கூடாதுங்கிறோம். ஏன் கூடாதுன்னு கேட்டா, குர்ஆனுடைய ஒரு கட்டளையினால் அது கூடாது என்று ஆகிறது. என்ன கட்டளை? வலா தக்துலு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொல்லாதீர்கள். கஷ்யத்தை இம்லாக், வறுமையை பயந்து நீங்கள் கொல்லாதீர்கள். நஹனு நர்சுக்குக்கும் ஈயாகும், அவங்களுக்கு உங்களுக்கு நாம தான் உணவளிக்கிறோம், உங்க பிள்ளைங்களை நீங்க கொல்லாதீங்க அப்படின்னு குர்ஆன்ல ஒரு கட்டளை இருக்கிறது. இது வந்து பிறந்து உலகத்துல வாழுத அந்த குழந்தையையும் குறிக்கிற மாதிரி வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தையை தான் குறிக்கும் என்ற கருத்துப்படத்தான் இது கூடாது என்று மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. பெண் குழந்தையை உயிரோட புதைச்சான். எதுக்கு பயந்துகிட்டு புதைச்சான்? சோறு கொடுக்கணுமே பயந்துகிட்டு புதைச்சான். அப்ப அதை அல்லாஹ் தடுக்கும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்ப குழந்தைகளை கொல்லக்கூடாது அல்லாஹ் சொல்லும் பொழுது, வெளியே வந்தா தானே குழந்தை, உள்ளுக்குள்ள இருக்கும்போது குழந்தை தான். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தைய கலைக்குதல் என்பது கொள்றது தானே. உள்ளுக்கு இருக்கிற குழந்தைய கலைக்குதல் சொன்னாலேயே அதை வந்து செதறடிச்சு அதை கூழாக்கி வெளியே தள்ளுவது என்பது அது ஒரு கொலை தான். அது செய்யக்கூடாது, அது பொதுவாக அது குற்றம். ஆனால் ஹதீஸ் பிரகாரம் வந்து ஒரு குழந்தை என்கிற மனிதன் என்கிற ஸ்டேஜ எப்ப அடைகிறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு 40 நாள், அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பிறகு கணவனிடமிருந்து மனைவியுடைய கருவறையில் சென்ற அந்த உயிரணு இருக்குதுல, அந்த உயிரணு வந்து 40 நாளைக்கு அது உயிரணுவாகவே என்ன செய்யும், நீந்தி கொண்டே இருக்கும். ஒரு 40 நாள். இரண்டாவது 40 நாள்ல வந்துகிட்டு அது என்ன செய்யும்னா, அது ஒரு சதை கட்டியாக அது மாறும். மூணாவது ஒரு இரத்த கட்டியாக மாறும், தசை கட்டியாக மாறும். மூணாவதாக அது வந்து சதை கட்டியாக மாறும். அப்போது 340 ஏறக்குறைய 4 மாசம். 340 120 நாள். 120 நாள்னா 4 மாசம் ஆச்சு. இந்த 120வது நாள் தான் மலக்கு என்ன செய்வார்னு கேட்டா, அதுக்குன்னு ஒரு மலக்கை எல்லாம் நியமிப்பார். அவர் என்ன செய்வாரு, அவனுடைய புரோகிராம்களை எல்லாம் எழுதுவார். இவனுக்கு என்னென்ன நோய் வரும், இவன் எப்படி இருப்பான், அந்த புரோகிராம்கள் எல்லாம் எழுதப்படுறது எப்ப, நல்லவனா கெட்டவனா எல்லாம் வந்து அந்த 120வது நாள்ல தான் எழுதி அதுல ரூஹ ஊதுவார். ரூஹ வந்து எப்ப ஊதுவார்னு வருது ஹதீஸ்ல, புகாரில முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீசுகள்ல 120வது நாளில் தான் இந்த மனிதன் என்பதற்கான ரூஹு ஊதப்படுது. வேற ஒரு ரூஹு இருக்கும், அது கழுத குதிரைக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரூஹு. மனிதன் என்று சொல்லக்கூடிய ரூஹு எப்போ ஊதப்படுது என்று சொன்னால், என்ன 2 ரூஹு இருக்கு நமக்கு. ஆடு மாட்டுக்கெல்லாம் ஒரு ரூஹு தான் இருக்கு. மனுஷனுக்கு எத்தனை வகையான உயிர் இருக்கு? 2 வகையான உயிர் இருக்கிறது. நம்ம தூங்கும் போது அதை நம்ம அழகா டிஃபரெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தூங்குறோம்ல, ஒரு உயிர் நம்மகிட்ட இருந்து போயிடுது, ஆனா ஒரு உயிர் இருக்கிறதுனால மூச்சு விடுறோம், இருக்கிறதுனாலதான் கொசு அடிக்கிறோம், தூக்கத்திலேயே இருக்கிறதுனாலதான் தூங்கும் போது உடம்புலாம் சூடாயிட்ட பிறண்டு படுக்கிறோம். யார் எழுப்பி விட்டா படுக்கிறோம், நம்மளா படுத்துக்கிறோம், பேத்துச்சுன்னா தொடச்சிக்கிறோம் தூக்கத்திலேயே. அந்த உயிர் இருக்கிறது. எந்த உயிர் இல்ல? சிந்திக்கிற உயிர் இல்ல, பேசுற உயிர் இல்ல,
எவனால் பக்கத்துல பேசினா விளங்கி கொள்ளக்கூடிய உயிர் இல்ல. அப்ப 2 வகையான உயிர் மனிதனுக்கு இருக்கிறது. கழுத குதிரைக்கெல்லாம் ஒரு வகை தான் இருக்கிறது. நமக்கு 2 வகையான உயிர் இருக்கிறது. மனிதன் என்கிற ஒரு லெவலுக்கு எப்ப வர்றான்னு கேட்டா, இந்த 120வது நாள்ல அவர் ஊதுறாரு பாருங்க, அப்பதான் மனிதனுடைய ரூஹு என்ற ஒரு நிலைக்கும் மனித படைப்பு என்ற நிலைக்கும் அது வருகிறது. அதுக்கு முன்ன இது ஹதீஸ்லயும் இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சும்மா கலக்கனல் அலக்கத்த முதுகத்தன் கலக்கனல் முதுகத்த இலாமன் கசவுனல் இலாம லஹமன் சும்மா அன்ஷானா கல்கன் ஆகரீன். இப்படி பல படித்தரங்களை சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த எலும்புகளுக்கு சதையை போர்த்திய பிறகு வேறொரு படைப்பாக நம்ம அதை பிறகு உருவாக்குகிறோம். இதுவரைக்கும் இருந்த படைப்பு வேறங்க. இந்த 120 ஸ்டேஜ் வந்த பிறகுதான் வேறொரு படைப்பாக மாத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 1 மாதத்தினுடைய ஒரு கரு, 2 மாதத்தினுடைய ஒரு கரு, அல்லது 3 மாதத்தினுடைய கருவை எடுத்துக்கொள்ளுங்க, மனுஷ கருவை. அதே மாதிரி குரங்கு கரு, நாய் கரு, பன்னி கரு எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்க. சோதிச்சு பார்த்தீர்களே ஆனால் வேறுபாடே இருக்காது. இது மனித கரு என்று சொல்வதற்கு எதுவும் அதில் உண்டாயிருக்காது. எப்ப முதல் மாசம் 2 மாசம் 3 மாசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, மனிதன் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அம்சமும் என்ன செய்யாது, அதுல இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 120 நாள்ல ப்ரோக்ராம் மாத்துறாரு பாருங்க, அப்பதான் அந்த மனிதன்கிற ஒரு நிலை, அந்த ரூஹ் ஊதின பிறகுதான் அது அதுக்குரிய செல்கள் எல்லாம் நகர்ந்து அந்தந்த இடத்துக்கு போய் கை காலு மூக்கு அந்த அமைப்பு எல்லாம் வருகிறது. இப்ப இந்த மூக்கு இப்படி வந்துருச்சுல, இப்படி மூக்கு நமக்கு இருக்குதுல்ல, இதெல்லாம் எப்ப இருக்கு, 120 நாளைக்கு பிறகுதான். 120 நாளைக்கு முன்னாடி ஒண்ணுமே இருக்க, சும்மா கட்டி. இதுல கை எங்கன இருக்குது, கால் எங்கன இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. மைதாமா உருண்டை உருட்டி வச்சீங்கன்னா எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாமே கழுதையை அப்படித்தான் இருக்கும், குதிரையை அப்படித்தான் இருக்கும், யானை அப்படித்தான் இருக்கு. மனிதனுடைய கருன்னு சொல்வதற்கு எந்த ஒரு அறிகுறியும் உண்டா இருக்காது. அப்ப ஹதீஸுடைய கருத்து பிரகாரமும் குர்ஆனுடைய அந்த தத்துவ பிரகாரமும் சயின்டிபிக்குடைய ஒரு முடிவு பிரகாரமும் மனிதன் என்கிற நிலை 4 மாதத்துக்கு பிறகுதான் வருகிறது. 121வது நாள்ல நீங்க கலைச்சீங்கன்னு சொன்னா உங்க புள்ளைய கொல்றீங்க, அப்பதானே ரூஹ் ஊதப்படுதுன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு முந்தைய ரூஹ இல்லையா, ரூஹ் இல்லாத ஒண்ணு போட்டு கழிச்சா கொண்டுட்டானா நீங்க சொல்லுவீங்க. ரூஹு ஊதப்பட்ட பிறகு கொண்டாதான் கொலைன்னு நீங்க சொல்லுவீங்க. ரூஹ ஊதலைய, ரூஹு ஊதல் என்பதை 120 நாளைக்கு பிறகு என்று இருக்கும் பொழுது அதுக்கு முந்தைய நிலைகள்ல ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக, ஒரு உடல் ஆரோக்கியத்திற்காக அல்லது வேற ஏதாவது இந்த பாதிப்பு வரும் என்பதற்காக நம்ம அதை கலைத்தால் அது எதுல அடங்காது, உயிரை கொலை செஞ்சாங்க என்பதுல அடங்கவே அடங்காது. 120 நாளைக்கு பின்னாடி நீங்கள் செய்தால் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு முந்தி எடுத்து பண்ணும். 120 நாள் என்பது நல்ல போதுமான முடிவெடுக்க தேவையான, ஆலோசிப்ப தேவையான, மருத்துவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு போதுமான அவகாசம். 120 நிமிஷம் உங்களுக்கு தரல, 120 நாள் தரப்பட்டிருக்கிறது. இந்த 120 நாள்ல நீங்கள் ஆய்வு கொண்டு போங்க. இல்ல வேணாம், குழந்தை தாய்க்கு ஆபத்து, அல்ல குழந்தை சரியா பிறக்காது, இது தங்காது, இது மாதிரி இருக்கனால இது மாதிரி தான் இதுவும் இருக்கு ஒரு ரீசன் சொல்றான். நீங்க நம்பி செஞ்சீங்கன்னா குழந்தைய அழிச்சீங்கடா வரும், ரூஹ ஊதலைய கொலை செஞ்சீங்கடா வரும், உங்கள் குழந்தைய நீங்கள் கொலை பண்ணீங்கன்னு வருமா, வராது. அதனால அதுக்கு தக்க அதே நேரத்தில் கேடு தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன கேடு, அது உடம்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க. அப்படி ஒரு நிலையில ஒருத்தி இருக்கிறா. என்ன பண்றதுன்னா, நம்ம 4 பிள்ளை இருக்கு ஏற்கனவே, இன்னொரு பிள்ளைய பார்த்தா இன்னொரு அரைக்க அப்படி அரிசி கூட வேணுமே, இந்த இதுக்காக வேண்டி செஞ்சாங்கன்னு சொன்னா அது வறுமையை பயந்து செய்வது குற்றம் இருக்கிறது. அதுக்கு நீங்க செய்யக்கூடாது. அதை கலைக்கிறதுனால உங்களுக்கு கேடு வரும். நீங்க எதுக்காக இது மார்க் அனுமதிக்குது, அது இருப்பதனால் உங்களுக்கு கேடு பெருசா வரக்கூடாது என்பதற்கு தான் அதை கலைக்க அனுமதி கொடுக்கிறது. ஒரு ரீசனும் இல்லாம கலைத்தால் கருக்கலைப்பு அதற்குரிய மெடிசன் ஆரோக்கியத்தை கெடுக்குமா கெடுக்காதா, கெடுக்கும். பலவிதமான நோய்களை உங்களுக்கு உண்டாக்கும். முதுமையில ஒரு பெரிய பிரச்சனைகள் அவர்களுக்கு சும்மா விளையாட்டு கலைக்கிறது கிடையாது. அப்ப உண்டாம இருக்கக்கூடிய செட்டப் நீங்க முன்னாடி பண்ணிருக்கணும். அப்படிலாம் நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது உடைய நவீன காலத்துல வாழ்றீங்க. அது மாதிரி என்ன செய்யுங்க, நீங்க காப்பர்த்தி போட்டுக்கலாம், அல்ல காண்டம்ஸ் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி நீங்கள் தடுத்துக் கொள்ள முடியுமே தவிர நீங்க சோறு கொடுக்கறதுக்காக வேண்டி நமக்கு எந்த கேடும் வராது,
குழந்தைக்கு எந்த கேடும் வராது, நல்லா தான் பிறக்கும், ஏற்கனவே 4 இன்னொன்னு எண்ணத்துக்கு அல்ல அழகு போயிடும், இப்படி எல்லாம் காரணத்தை கொண்டு நீங்க செஞ்சீங்க என்று சொன்னா அது கருக்கலைப்பு என்பது கேடு செய்யக்கூடியது, இயற்கைக்கு எதிரானது. அது கொடுக்கிற மெடிசன்கள் எல்லாம் நம்முடைய உடலை என்ன செய்யும், நாசப்படுத்தக்கூடியது. பெரிய கேட்டிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் இந்த சின்ன கேட்டை நீங்க செய்யலாமே தவிர ஒரு கேடும் செய்யாத ஒரு நிலையில நான் பெறமாட்டேன்னு சொல்லி அழித்தால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் குற்றத்துக்கு ஆளாயிருவீங்க. குழந்தையை கொன்ற குற்றம் அப்போ வராது. என்ன வரும் கேட்டா அல்லாஹ் சொல்றான், லாத்துல் கூபி ஐதீக்கும் இல்ல தகுலுக்கா, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். அந்த ஒரு வகையில எது சேர்ந்துறேன், காரணம் இல்லாமல் கலைக்கிறது, அது கரு இல்லாட்டாலும் சரி, 120 நாளுக்கு முந்தி இருந்தாலும் சரி, காரணம் இல்லாம வறுமைக்காக வேண்டி அழகுக்காக வேண்டி அதுக்கென்று கலைக்கிறது என்பது கூடாது. தாய்க்கு பாதிப்பு என்றால், குழந்தைக்கு பாதிப்பு என்றால், அது மாதிரியான காரணங்களுக்காக கலைத்தீர்களேயானால் 120 நாளைக்கு முந்தி இருக்குமேயானால் கொலை செய்த குற்றத்தில் என்ன செய்யாது, அடங்காது.